நாமக்கல் அரசு பள்ளி சத்துணவில் பல்லி விழுந்த சம்பவம் காரணமாக 44 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். அந்த உணவை சாப்பிட்டதாக கூறப்படும் 44 மாணவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் கல்வி மற்றும் பள்ளி பாதுகாப்பு குறித்து கடும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதுதான் ஸ்டாலினின் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படுகிறது. பள்ளியில் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் பெற்றோர் அனுப்புகிறார்கள். ஆனால் சத்துணவில் இப்படி ஒரு அலட்சியம் நடந்தது மிகவும் வருத்தமாக உள்ளது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் சம்பவம் என்பதால் இது போன்ற விஷயங்களில் அரசு மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். சத்துணவு திட்டம் ஏழை மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகவும் அந்த உணவின் தரம் மற்றும் பாதுகாப்பு மிகவும் கவனமாக பரிசோதிக்கப்பட வேண்டும். சமையல் நடைபெறும் இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதிகாரிகள் முறையாக கண்காணித்தால் இப்படி சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கலாம். கல்வியில் முன்னேற்றம் இருந்தாலும் மாணவர்களின் பாதுகாப்பும் அதே அளவுக்கு முக்கியம். பள்ளிகள் வழங்கப்படும் உணவு, குடிநீர், சுகாதாரம் போன்ற அடிப்படை விஷயங்களில் குறை இருந்தால் அது கல்வி அமைப்பின் மீது நம்பிக்கையை பாதிக்கும். பள்ளி சத்துணவு தயாரிக்கும் இடங்களை அடிக்கடி ஆய்வு செய்ய வேண்டும். உணவு தயாரிப்பவர்களுக்கு சுகாதார பயிற்சி வழங்க வேண்டும். மேலும் மாணவர்களுக்கு வழங்கும் உணவின் தரத்தை பரிசோதிக்கும் தனி கண்காணிப்பு குழுவும் இருக்க வேண்டும். இப்படியான நடவடிக்கைகள் எடுத்தால் மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே அதிகரித்து வருகிறது.